பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி அஞ்சலி அரசு மரியாதையுடன் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரிகரீகன் இணைகிறார். மரிகரீகன், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலியானது, இறுதி சடங்கானது தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய உயர் அதிகாரிகள் பலரும், பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு மகத்துவமான ஒரு மனிதராக மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பார்க்கப்படுகிறார். இந்தியாவினுடைய வளர்ச்சியும் இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பினுடைய மேம்பாட்டுக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்து உழைத்த ஒரு மாமனிதரை இழந்திருக்கிறது இந்தியா. இந்த இறுதி சடங்கின் நிகழ்வில் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா, மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். நவீன பொருளாதார சிற்பியாக பார்க்கப்படுகின்ற மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இந்த உடலுக்கு இறுதி சடங்கு தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், இதே போன்று உணவு பாதுகாப்பு சட்டம், இந்திரா காந்தியினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களின் மூலமாக அரசினுடைய திட்டங்கள் வளர்ச்சி என்கிற அடிப்படையில் சாமானிய மனிதர்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான பல விஷயங்களை மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெள்ளை மலர்கள் போர்த்திய பேழையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய உடலானது வைக்கப்பட்டு அவருடைய இறுதிச் சடங்கு கொண்டு வரப்படுகிறது. மத்திய அரசு சார்பாக முழு ராணுவ மரியாதையானது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடலை தாங்கிய பேழையை சுமந்து கொண்டு இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் அணிவகுத்து வருகின்றார்கள். இந்தியாவினுடைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பலரும், பல அரசியல் பிரமுகர்களும் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக டெல்லியில் குழுமி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்படுகின்ற ஒரு பெயராக மன்மோகன் சிங்கினுடைய பெயர் இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை அறிமுகப்படுத்தியது 2004-2014 இடையிலான மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் தான். அதே போன்று உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஏழை மக்களுக்கான உணவு தானியங்கள் கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்திரா காந்தியினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கான திட்டங்களையும் வகுத்ததில் மகத்துவமான பங்களிப்பை மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வைக்கிறார். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் கல்வி கடனை எளிமையாக்கி இளைஞர்களுக்கு பட்டதாரிகளாக ஆகுவதற்கான சூழலை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தான் கொண்டு வந்திருந்தார். இதே போன்று அடிப்படை உரிமை என்பது, வாக்களிப்பது என்பது ஒரு சாதாரண குடிமகனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் தகவல்களை திரட்டுவது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மூலமாக ஒரு உரிமையை கொடுப்பது என்பதும் ஒரு சாமானியர்களுடைய ஒரு முக்கியமான உரிமையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்து சாமானியர்களின் உரிமைக்கு சட்ட வடிவம் கொடுத்ததிலேயும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய பங்களிப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்த்துதல் சட்டத்தின் மூலமாக 2013 கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங்கினுடைய அவருடைய ஆட்சி காலத்தில் தான். குழந்தை பேர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டதும் புதிய பொருளாதார கொள்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகள், தகவல் தொழில்நுட்பத்தில் புரட்சி என்கிற பல விஷயங்களையும் மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட அந்நிய முதலீடுகளை வரவேற்பதில் ஒரு மகத்தான ஒரு வெளிநாட்டு கொள்கையை திருத்தி மன்மோகன் சிங் கடந்த காலங்களில் முக்கியமான ஒரு விஷயத்தை செய்திருந்தார். இந்தியாவினுடைய வெளிநாட்டு நிறுவனங்கள் எளிமையான முறையில் வந்து முதலீடு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் கொள்கைகளை கொண்டு வந்ததில் மன்மோகன் சிங்கினுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1990களினுடைய தொடக்கத்தில் உலகமே ஒரு பொருளாதார பெருமந்தத்திற்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை யார் முன்னணியில் இருந்து நடத்துவார்கள் என்கிற போட்டியானது அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையே கடும் போட்டியாக இருந்தது. பனிப்போரானது முடிவுக்கு வந்து ஏறக்குறைய சோவியத் யூனியன் என்கிற ஒரு நாடு சிதறுண்ட பொழுது
சோவியத் யூனியனோடு நட்புறவில் இருந்த ஆப்பிரிக்க நாடுகள், அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகள், இந்தியா உள்ளிட்ட மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் சோவியத் யூனியனை சார்ந்து இருக்கின்ற ஒரு நிலையானது உருவானது. சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு எல்லா நாடுகளும் எந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தபொழுது 1991ஆம் ஆண்டு நிதியமைச்சராக பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை எடுத்து ஒரு அரசியல் நகர்வை மேற்கொண்டார். அதனுடைய அடிப்படையில் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டை பொருளாதார ரீதியிலான நகர்வாக இந்தியா கையில் எடுத்தது. சோவியத் யூனியனுடைய வீழ்ச்சியின் மூலமாக ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் கடும் பொருளாதார சரிவை சந்தித்திருக்கின்றன. இன்றைக்கு கூட கியூபா ஒரு தனித்த பொருளாதார வளம் கொண்ட நாடாக மாற முடியாமல் போனதற்கான ஒரு காரணம் 1991 ஏற்பட்ட அந்த பொருளாதார பெருமந்தம். அந்த 1991ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து உலகமே இதுவரை மீண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற போது இதற்கிடையில் 2 பொருளாதார பெருமந்தங்களை உலகம் சந்தித்திருக்கிறது. 1991 ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம், அதே போன்று 2008 ஏற்பட்ட பொருளாதார பெருமந்தம். இந்த 2 பொருளாதார பெருமந்தங்களையும் கடந்து இன்றைக்கு இந்தியா ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு வளர்ச்சி கட்டத்தை நோக்கி பயணித்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு மகத்துவமான பங்களிப்பை கொடுத்தவர் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு மகத்தான மனிதரைத்தான் நாம் தற்பொழுது இறுதிச் சடங்கில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சோகம் நிறைந்த கண்களோடும் சோகம் நிறைந்த முகங்களோடும் தலைவர்கள் மன்மோகன் சிங்கிற்கு நீங்கா விடை கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று மன்மோகன் சிங் செய்த பல விஷயங்களில் மகத்தமானது ஒன்று தனியார் நிறுவனங்களுக்கு வரவேற்பு கொடுத்ததை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மன்மோகன் சிங் கொண்டு வந்த பொருளாதார கொள்கையில் அப்பொழுது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய மனநிலை மற்றும் மாற்றக்கூடிய வகையில் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இந்தியாவில் பல அரசு நிறுவனங்கள் ஊழல் நிறைந்தவையாகவும் திறந்திட்டவையாகவும் இருக்கின்றன என்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருந்தது. இதற்கு 1974க்கு பிறகு வெளிப்படையாக ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு கருத்தை வெளிப்படையாக அறிவித்தார். இரண்டாவது உலக போர், இரண்டாவது சுதந்திர போர் என்கிற ஒரு கருத்தை ஜெயபிரகாஷ் நாராயணன் முன்வைத்த போது அதனுடைய தாக்கம் என்பது தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய அரசியலுக்குள் இருந்தது. இதற்கு ஏதுவாகத்தான் 1990களினுடைய தொடக்கத்தில் ஒரு நிலையில்லாத ஒரு அரசாங்கமாக இந்தியாவினுடைய அரசாங்கம் இருந்தது. விபி சிங் மாதிரியான ஒரு முற்போக்கான பிரதமர்களை இந்தியா கண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய ஆட்சியானது ஒரு நீடித்த நிலைத்த வலுவான ஆட்சியாக இல்லாத ஒரு காலகட்டத்தில் நரசிம்மராவோடு இணைந்து மன்மோகன் சிங் கட்டமைத்த அந்த இந்தியாவிற்கான அரசியல் பொருளாதார நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதி என்பது சமூக இயக்கங்களினுடைய சமூக வளர்ச்சியினுடைய ஒரு அங்கமாக மாற்றப்பட்டது. அந்த நிதியமைச்சராக மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இருந்தார். குறிப்பாக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து தொழில்களை தொடங்க ஊக்குவிக்கப்பட்டது. காலப்போக்கில் இது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த கொள்கைகளுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தார் என்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 1991 உலகம் பொருளாதார மந்தத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த பொழுது உலகினுடைய பல்வேறு நாடுகளில் பசியும் பஞ்சமும் பட்டினியும் வேலை வாய்ப்பு இன்மையும் அதிகரித்து தாண்டவம் ஆடிய பொழுது இந்தியா ஏறக்குறைய அதனுடைய சுமையை பகுதியளவுக்கு மட்டுமே தாங்கிக் கொண்டு பெரும் இழப்புகளை சந்திக்காத ஒரு நிலையை எடுத்ததற்கான முக்கியமான முதுகெலும்பாக இருந்தவர் அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தான் என்று சொல்ல வேண்டும். இந்திய பொருளாதாரம் இதன் விளைவாக பல வளர்ச்சி படிகளை முன்னோக்கி சென்ற ஒரு சூழல் இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் கொண்டு வந்த பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்தன. இதன் காரணமாக இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு வந்தனர். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவினுடைய முக்கியமான மிடில் கிளாஸ் என்ற பிரிவானது தொடங்கியது என்று கூறலாம். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள் எளிதாக இந்தியாவில் வந்து முதலீடுகள் கொண்டு தொழில்களை செய்கின்றன. இது லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளானது உருவாக்கப்பட்டது. உலகத்திற்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு இடத்தில் மறைந்த மன்மோகன் சிங் இருக்கின்றார் என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வலுவாக உருவாக்கி 2004 2014 வரையிலான ஆட்சியின் மூலமாக பல்வேறு திட்டங்களை சாமானிய மக்களுக்கு கொடுத்து இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் சாமானிய ஏழை நடுத்தர மக்களுடைய வளர்ச்சிக்கும்
பெரும் பங்காற்றிய ஒரு பொருளாதார மேதையை, நவீன பொருளாதார சிற்பியை இந்தியா இழந்திருக்கிறது. அவருடைய இறுதி காட்சிகளுடைய இறுதி சடங்கினுடைய காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற நிலையை கடந்து அனைத்து கட்சிகளும் இந்த இறுதிச் சடங்கில் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். மத்தியில் பாஜக ஆட்சி செய்கிறது என்ற ஒரு காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியில் பிரதமராக இருந்த ஒருவர், அவருக்கான உரிய அங்கீகாரம் மரியாதை அளிக்கப்படாது என்கிற ஒரு சூழலை எல்லாம் கடந்து இன்றைக்கு பாஜகவினுடைய அரசு நிர்வாகமானது உரிய அரசு மரியாதையை கொடுத்து அவருடைய இறுதிச் சடங்கை மிகவும் கண்ணியமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இந்த இறுதிச் சடங்கில் மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான நபர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரும் கூடியிருக்கிறார்கள். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய ஒரு மாமனிதனை இழந்து வாழக்கூடிய இந்தியாவிற்கு தற்பொழுது சோகம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. மன்மோகன் சிங்கினுடைய இந்த இறுதி காட்சிகள் தற்பொழுது நேரலையாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமான செய்திகளை அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம்.